ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீராம் கிட்ஸ். அதிகாரம் 47 தெரிந்து செயல் வகை. குறள் 461. அழிவதும் ஆவதும் ஆகி வழிபயக்கும் ஊதியமும் சூழ்ந்து செயல். விளக்கம்: எந்த அளவுக்கு நன்மை கிடைக்கும் அல்லது தீமை ஏற்படும் என்ற விளைவுகளை கணக்கு பார்த்த பிறகே ஒரு செயலில் இறங்க வேண்டும். குறள் 462. தெரிந்த இனத்தோடு தேர்ந்தெண்ணி செய்வார் கரும்பொருள் யாதொன்றுமில். விளக்கம்: தெளிந்து தேர்ந்த நண்பர்களுடன் சேர்ந்து ஆற்ற வேண்டிய செயலை ஆராய்ந்து தாமும் நன்கு சிந்தித்து செய்தால் ஆகாதது ஒன்றுமில்லை. குறள் 463. ஆக்கங்கருதி முதலிழக்குஞ் செய்வினை ஊக்கார் அருடையார். விளக்கம்: பெரும் ஆதாயம் கிட்டுமென்று எதிர்பார்த்து கை முதலையும் இழந்துவிடக்கூடிய காரியத்தை அறிவுடையவர்கள் செய்ய மாட்டார்கள். குறள் 464. தெளிவிலதனை தொடங்கார் இழிவென்னும் ஏதப்பா டஞ்சுபவர். விளக்கம்: களங்கத்துக்கு பயப்படக்கூடியவர்கள்தான் விளைவுகளை எண்ணி பார்த்து அந்த களங்கம் தரும் காரியத்தில் இறங்காமல் இருப்பார்கள். குறள் 465. பகையற சூழாதெழுதல் பகைவரை பாத்தி படுப்பதோர் ஆறு. விளக்கம்: முன்னேற்பாடுகளை முழுமையாக ஆராய்ந்து செய்யாமல் பகைவரை ஒடுக்க முனைவது அந்த பகைவரின் வலிமையை நிலையாக வளர்க்கும் வழியாக ஆகிவிடும். குறள் 466. செய்தக்க அல்ல செயக்கடன் செய்தக்க செய்யாமை யானுங் கெடும். விளக்கம்: செய்யக்கூடாததை செய்வதால் கேடு ஏற்படும், செய்ய வேண்டியதை செய்யாமல் விட்டாலும் கேடு ஏற்படும். குறள் 467. எண்ணித் துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவோம் என்பது இழக்கு. விளக்கம்: நன்றாக சிந்தித்த பிறகே செயலில் இறங்க வேண்டும், இறங்கிய பிறகு சிந்திக்கலாம் என்பது தவறு. குறள் 468. ஆற்றின் வருந்தா வருத்தம் பலரென்று போற்றினும் பொத்துப்படும். விளக்கம்: எத்தனை பேர்தான் துணையாக இருந்தாலும் முறையாக செய்யப்படாத முயற்சி இறுதியில் முடங்கி போய்விடும். குறள் 469. நன்றாற்றாலுள்ளும் தவறுண்டவரவர் பண்பறிந்த ஆற்றா கடை. விளக்கம்: ஒருவருடைய இயல்பை புரிந்து கொண்டுதான் நன்மையை கூட செய்ய வேண்டும், இல்லாவிட்டால் அதுவே தீமையாக திருப்பி தாக்கும். குறள் 470. எல்லாத எண்ணிச் செயல் வேண்டும் தம்மோடு கொள்ளாத கொள்ளாதுலகு. விளக்கம்: தம்முடைய நிலைமைக்கு மாறான செயல்களை உயர்ந்தோர் பாராட்ட மாட்டார்கள் என்பதால் அவர்கள் பழுந்துரைக்காத செயல்களையே செய்திடல் வேண்டும்.